எனக்கு ரொம்ப வருத்தப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒன்றிய பட்ஜெட் 2026-27 இருக்குல்ல, இந்த பட்ஜெட்டால ரொம்பவே வருத்தமாயிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்கு, இதுக்கு சமூக ஊடகங்கள்ல இருந்து வந்த விமர்சனம் என்ன மாதிரி இருக்கு. ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஒன்றிய அரசோட பட்ஜெட் 2026-27 நேத்து வெளியிட்டாங்க. இதுல நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9வது முறையா இந்த பட்ஜெட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டால தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்ல, அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட நிதிகள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா தமிழ்நாடு வளர்ந்து வர்ற வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு வளர்ச்சியான ஒரு மாநிலமா இருக்கு. மத்த மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதிகள் ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 50% கொடுப்பாங்க வருவாய் வரி அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா போன வருஷம் கொடுத்த அதே 41% தான் இந்த முறையும் கண்டினியூவா கொடுத்திருக்கீங்க. இது ரொம்ப போங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜல் ஜீவன், இது என்னடா ஜல்சாவா இருக்கு பேரு அப்படின்னு சொல்லலாம் நினைக்காதீங்க. இது ஒரு குடிநீர் குழாய் இணைப்பு. அதாவது இந்தியாவில் இருக்க அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு அமைக்க போறதா எப்போ 2019 ஆகஸ்ட் 15 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டத்தை 2024 முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இது இன்னும் முடிவு பெறல. இதுக்காக 3548 கோடி ஒதுக்குனாங்க. அந்த நிதியை பத்தி எதுவுமே இதுல பேசல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனைவருக்கும் கல்வி திட்டம் இதுக்காக 3112 கோடி ஒதுக்குனாங்க. அது இப்போ வரைக்குமே நிலுவையில இருக்கு. இது சம்பந்தமாவும் எந்த ஒரு பட்ஜெட்டுமே பேசல. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? உங்களோட மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்க எங்களை பழி வாங்குறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எப்பவுமே பட்ஜெட்டை பத்தி நீங்க பேசினா அதுல திருக்குறளை மேற்கோளிட்டு பேசுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 2025-26 இருக்கட்டும், 2020, 2021 இது எல்லாத்துலயுமே திருக்குறளை பத்தி பேசுனீங்க. ஆனா இந்த முறை ஏன் திருக்குறளை பத்தி பேசல அப்படின்னு சொல்லியும் கேள்விகளை எழுப்பி இருக்காரு. இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு திட்டம் அப்படின்னா அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். ஸ்டாலின் அவர்களோட ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்த ஒன்றிய பட்ஜெட் எந்த பயனும் இல்ல அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களோட கருத்தா இருக்கு. இதுக்கு சமூக ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அத பத்திலாம் நீங்க சொல்லலாமா? உங்களோட திட்டங்கள் ஏதாவது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? நீங்க திராவிட மாடல் அப்படிங்கறத விட நீங்க ஒரு விளம்பர மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க விளம்பரம்லாம் நல்லா தான் பண்றீங்க. ஆனா அதை செயல்முறைப்படுத்தும் போது அது நடைமுறையில என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, அது மக்களுக்கு எந்த பயனுமே இல்ல. நீங்க செய்யாத ஊழலா? எங்கும் ஊழல் எதிலும் ஊழல், அதுதானே திராவிட மாடலா இருக்கு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிளா இப்ப ஏகப்பட்ட ஊழல்லாம் நடந்துச்சு. அது உங்களுக்கே தெரியும். KN நேரு அவர்கள் குடிநீர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறையில ஊழல் நடந்துச்சு. அதுக்கப்புறமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க. இதுக்கு ஈடில ஆதாரம் இருந்துமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. மக்களோட இப்போ கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தப்பு செய்யணுமா அப்படின்னா நம்ம திமுகவோட கட்சியில இருந்தா போதும், நம்மளை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இப்போ மக்களோட கண்ணோட்டமா இருக்கு. சோ இந்த அளவுக்கு தான் திமுகவோட ஆட்சியுமே இருக்கு. அவங்க இந்த 4.5 வருஷமா 5 வருஷமே வரப்போகுது, இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இதுல அவங்க ஏகப்பட்ட ஊழல் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி சில நல்ல விஷயங்களும் பண்ணிருக்காங்க. சோ நம்ம எப்படி சொல்றது, இப்போ ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை குறை சொல்றாங்க, பிரதமர் மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை குறை சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் மட்டும்தான். மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு ஆட்சி இந்த முறையாவது வேணும், நல்ல ஒரு மாற்றமா இருக்கணும். இந்த ஒன்றிய பட்ஜெட் 2026-27 இத பத்தி உங்க கருத்து என்ன? ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு கொடுக்கப்பட்ட நிதிகள் கம்மியா தான் இருக்கா? வேணும்னே மோடி அரசு இந்த மாதிரி பண்றாங்களா? இத பத்தின உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.